இறக்குறானோ அந்த மாதிரி எழுப்பப்படுவான். இப்ப கண்ணை கொடுத்துட்டானா குருட்டு பிளவுல நிற்பான் மறுமையில. இப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. கரெக்ட் தான். கண்ணு இல்லாம மௌத்தா போனா எழுப்பும்போது இப்படித்தான் கண்ணு இல்லாமத்தான். கிழவனா மௌத்தா போனா கிழவனா தான். நொண்டியா மௌத்தா போனா நொண்டியா தான். ரத்தம் சொட்ட சொட்ட சகிதா மௌத்தா போனா சொட்டு சொட்டு தான் வருவான். அது ஒரு சின்ன கொஞ்ச நேரத்து வேலை. அப்புறம் அதுல எல்லாரும் மாத்திக்கிடுவான். அதனால பெரிய பாதிப்பு ஒண்ணும் இல்ல. அப்ப ஊனமா இருக்கிறவன் ஊனமா தான் எழுப்பப்படுவான். எப்படி மௌத்தா போறான் அப்படிதான் எழுப்பப்படுவான். அதுல 2 அம்சத்தை கவனிக்கணும். இவங்க கண்தானத்துக்கு எதிராக அந்த ஆதாரத்தை வைக்கிறாங்களே 2 காரணத்துக்காக இது பொருந்தாது. ஒண்ணு, உசுரோட இருக்கும்போது கண்தானம் யாரும் கொடுக்கறது இல்லை, கொடுக்க முடியாது, எடுக்கவும் முடியாது. உலகம் பூரா ஒத்துக்கிறாரு. உசுரோட நான் இருக்கும்போது என்னோட கண்ணை எடுத்துக்கிறேன் வரட்டி விட்டுருவான். எடுத்தாலும் விட்டுரும். உலகத்தில் உள்ள எந்த நாட்டிலையும் உசுரோட இருக்கிற மனிதனுடைய கண்ணை எடுக்க மாட்டார்கள், எடுக்க கூடாது. எடுப்பதும் கொடுக்கிறதும் குற்றம். உசுரோட இருக்கும்போது வாக்கு தான் கொடுக்கிறான். மௌத்தா போன பிறகு அவன் எடுத்துக்குவாங்க. கண்தானம் கொடுக்கிறதா நீங்க வாக்களிச்சீங்கன்னா மௌத்தா போன பிறகு சீக்கிரம் தகவல் தெரிவிச்சா எத்தனை மணி நேரமும் கணக்கு வச்சிருக்கிறாங்க. எத்தனை மணி நேரம்? அது 6 மணி நேரம், 8 மணி நேரம், 6 hours இருக்காங்க. 6 hours 6 hours வந்து எடுத்துக்குவான். அதான் கண்ணை எடுத்துட்டு போறது. இப்ப நான் மௌத்தா வந்து கண்ணோட மௌத்தா போறேன். எனக்கு எனக்கு பிறகு எடுத்தா என்ன, நான் மௌத்தா போறது கழுவு கொடுத்து காக்கா கொடுத்தது நான் என்ன செய்யறதுன்னு இரும்பா தான் எடுத்து போடுவேன்னா, நான் ஒரு காட்டுல போய் மௌத்தா போயிட்டேன். காக்கா கொத்து சிங்கம்புலி திங்கிது, எலும்புதான் மிச்சமா இருக்குது. நான் எலும்பு தான் எழுப்ப போடுவேன்னா, மௌத்தா போன கண்டிஷன்ல எழுப்ப போடுவேன். மௌத்தா போகும்போது கண்ணோட மௌத்தா போனேன். என் மௌத்துக்கு பிறகு 6 மணி நேரம் கழிச்சு கண்ணை எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்றது? நான் கண்ணோட தான் வருவேன். கண்ணை கொடுத்ததுனால கண் இல்லாம வரமாட்டேன். இப்ப இந்த ஹதீஸை தான் தடையா கொண்டாந்து காட்டுறாங்க. ஒன்னும் தடை இல்லையா? இது எப்படி இது தடையா வந்து நிக்கி? ஒருத்தனுக்கு உதவும் விரும்புறீங்க, அது பெரிய வலியுறுத்தி சொல்லக்கூடிய சமாச்சாரம் இல்ல. இந்த கண்ணை நான் கேட்கிறேன், எல்லாம் செயல் இருந்துருல. அல்ல ஏன் அந்த தன்மையை வச்சிருக்கான்? செத்தவனே 6 மணி நேரத்துக்கு ஒர்க் பண்றது எதுக்கு வச்சிருக்கான்? யோசிச்சு பாருங்க. அவுட்டா போயிடுவானே எல்லாமே. வேற ஒண்ணு இதயத்தை எடுத்து வைக்க முடியுமா செத்தவன? அடுத்த 5 நிமிஷம் முடிஞ்சு போச்சுல. 6 மணி நேரமோ எத்தனை மணி நேரமோ? 6 மணி நேரம் தானே. அப்ப அவ்வளவு நேரம் அதுல ஒரு பவர் எல்லாம் வச்சிருக்காங்க. என்ன அர்த்தம்? இப்படி ஒரு காலம் வரும், அதுக்கு 6 மணி நேரம் கூடுதல் உயிரை கொடுக்கணும். அதை எடுத்து மரம் வைக்க வாங்கிக்கிறது அவங்க கொடுத்துருக்காங்கல்ல. இல்லாட்டி முகத்தோட எனக்கு நாளைக்கு வர வேண்டியதானே? அதுக்கு மட்டும் ஒரு இயக்கத்தையும் அதுக்கு மட்டும் அந்த செயல்பாட்டை எல்லாம் வச்சு காப்பாற்றுறதுக்காக வேண்டி இதெல்லாம் ரப்புல் ஆலமீன் தெரிஞ்சதுனாலதான் இது தடுக்கிறது. என்ன ஏன் பெரிய தடைங்கிறீங்க? விரும்பினா கொடுத்துருப்போங்க. நாளைக்கு நமக்கே தேவைப்படுமே. இன்னொருத்தங்க கண்ணை வைக்கத்தானே செய்யறோம். அதுக்கு மட்டும் சரிங்க பார்த்தா ஒரு சரியுமா? கண்ணு போயிடுச்சுங்க, வைக்கலாம், வச்சுக்க கொடுத்தாலும் வைக்க முடியும். கொடுத்தது அங்கிருந்து கொண்டு போறீங்கன்னா என்ன அர்த்தங்கிற? எல்லாம் கொழும்பு தான் இறக்குமதி. கண்ணு போறான். அவங்கதான் புத்த மதத்துல வலியுறுத்தி இருக்கனால கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒண்ணு தப்பு கிடையாது. கண்தானம் கொடுக்கிற தடை எல்லாம் சொல்லாதீங்க. இதனால மார்க்கிறதே ஒரு தடை வராது. இது மாதிரி சிந்திக்கும் போது கிடைக்குது. கிட்டியில கிடைச்சா அட கூடாதுதான் இருக்குமா கேட்கிறேன். ஏதோ ஒண்ணு எசுல 2 ஏதாவது இருக்குமான்றேன். கண்தானம் கொடுக்க கூடாதுதான் இருக்குமா? அதுல அதையாவது சொல்லு, அதான் ஏற்றுக்கிறோம். கூடும்டாவது இருக்குமா? ஒண்ணும் இருக்காது. கண்தானங்கிறது கற்பனைக்கு வராது. ஒருத்தவங்க எப்படி இன்னொருத்தர் வைக்க முடியும்? முடிஞ்சு போச்சு. மூத்தான எல்லாம் மூத்தான உடனே அம்புட்டு நஜீசா போச்சுன்னு எழுதிக்கிறான். சுக்கில மனுஷன் மூத்தா போயிட்டான்னா உடனே அம்புட்டு நஜீசா போயிடலாம். நஜீஸ்னா என்ன அர்த்தம்? எல்லாம் போனமா எல்லாம் மைத்தாயிடுது, கண்ணு உள்பட. சயின்ஸ் சொல்லுது கண்ணு உடனே மைத்தாகலன்னு சொல்லுது. அப்ப பிக்கு ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா வேற மாதிரி முடிவு தான் வரணும், கூட இருந்தா வரணும். ஆராய்ச்சி பண்றது ஒண்ணும் இல்ல. அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதே மாதிரி என்னென்னமோ நவீனமான மாற்று ஆபரேஷன் என்னென்னமோ பண்றான். பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றான். ஒருத்த மூஞ்சி வேற மாதிரி மாத்தி விட்டுறான், வேற மாதிரி மாத்தி விட்டுறான். பெரிய முக சின்னதாக்குறான், சின்ன முக பெருசாக்குறான், கண்ணை மாத்துறான், கலரை மாத்துறான், என்னென்னமோ பண்றான். இந்த கருப்பு நீக்குறவை சேர்ந்த மைக்கேல் ஜாக்சன் வெள்ள ஆக்கி விட்டுட்டான். அவன் நீக்குறது தானே. அவன் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஒயிட் கலர் ஆகிட்டு இருக்கான். அவன் நோய் தானே அது ஒரு மருத்துவ ஆயிருக்கான். கற்பன் தானே அவன். நம்மளை விட மோசமான கலர், எனக்கு மேல மோசமா இருப்பான். அவனோட பிறவி கலர். அவன் ஒரு நீக்கிறோம். அவன் நீக்கிறோம் வெள்ளையா காட்டுறான். எல்லாம் விஞ்ஞானம் செய்யற வேலை. நீக்கிறோம் விளையாட்டு காட்டு போடுறாங்க. அப்படி செய்யலாம், அன்னைக்கு செய்யலாம். கருப்பு வெள்ளையா மாத்தலாம், வெள்ளைய கருப்பா மாத்தலாம், சின்ன முகம் பெரிய முகம் மாத்தலாம், வெளி உறுப்புகளை மட்டுமா மாத்தலாம். உள்ள எடுத்துட்டு மாத்தலாம். இதுக்கு அங்க இங்க வைக்கலாம், இவன் கிட்னிக்கு அங்க கொண்டு வச்சு போடுறான், அவன் கிட்னிக்கு இவங்க வைக்கிறான். அப்ப இந்த மாதிரியான எவ்வளவோ முன்னேற்றங்கள் ஆயிடுச்சு. இது செய்யலாமா செய்யக்கூடாதா? இதுக்கு என்ன தீர்வு சொல்லணுமா இல்லையா?
ஆனா உனக்கே ஒண்ணு வரும்போது மார்க் அனுமதிச்சாலும் செய்ய முடியும். ஆனா எனக்கே ஒரு கிட்னி 2 கிட்னி அவுட்டு, ஒரு கிட்னி இல்லாட்டி செத்து போவேன். நான் என்ன பண்றது? வேற ஒருத்தன் கிட்னி கொடுத்து வச்சுக்கிட்டா நான் பொழைச்சிக்கிறேன் இருக்குது. பொழைக்கிறதுக்குரிய எல்லா வேலையும் கையாள வேண்டியதானே. இது என்ன, இது எதுக்காக தடுக்கணுங்கிற? தடைக்கு ஆதாரம் காட்டு, அல்லது கூடுங்களுக்கு தான் ஆதாரம் காட்டு. ஒண்ணும் காட்ட இயலாது. சிக்கி கிதாபுல இருந்து எடுத்தீங்கன்னா எஸ்ன்னு காட்ட இயலாது, நோண்டும் காட்ட இயலாது. இது செய்யலாமா? அதை பத்தி பேச்சே இருக்காது. இப்ப என்ன நம்ம என்ன கேட்கிறோம்? கிட்னி கொடுக்குறோம், கிட்னி கொடுக்குற கூடுமா? மார்க்கத்தில் தடைகள் ஒன்னே போதும். இதை தடுக்கிறதுக்கு எனக்காக காட்டு. இது கூடாது என்று சொல்வதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ நீ ஒண்ணு காட்டு. தடை இருந்தா தான், இல்லாட்டி அனுமதி தான். இல்லாட்டி தடை செய்யற விஷயத்தை அவன் தெளிவுபடுத்தாட்டே நம்மகிட்ட கேள்வி கேட்பானா? ஏன்டா நான் அவனை தடுப்பு இருந்தாலும் அவன் சொந்தம் தான் எல்லாம் கேட்க முடியும். தடுக்காத ஒண்ணு எல்லாம் கேட்கவே மாட்டான். தடுக்கிற இடம் என்ன அர்த்தம்? அனுமதினு அர்த்தம். ஒவ்வொன்றும் எல்லாம் சொல்லியா இருக்கிறான். நான் கேட்கிறேன், எல்லாத்தையும் கொய்யாப்பழம் திங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குதா? தடுக்கல ஆதாரம். கொய்யாப்பழம் திங்கலான்னு குரான்ல இருக்குதாங்கிற, கொய்யாப்பழமாச்சு இருக்கும். இப்ப நவீனமா என்ன புதுசு புதுசா உண்டாக்குறானுங்க. இந்த மாதிரி செடி பழம் திங்கலாமா? நான் கிடைக்குமா? அது குரான்ல அதிசயம் சொல்லப்பட்டிருக்குமா? தடுக்கல திங்கலாம், அவ்வளவுதான். தடை இருந்தா திங்க கூடாது. புதுசா ஒரு பழத்தை கனியை உண்டாக்குறான், அந்த கனி திங்கிறதா திங்க கூடாதா? புதுசா கிராஸ்ல ஒரு பறவையை உண்டாக்குறான். அந்த காலத்துல இல்லாம 2 உயிரினத்தை ஒன்னா சேர்த்து கிராஸ் பண்ணி புதுசா உண்டாக்குறான். அந்த காலத்துல கோவில் கழுதை மட்டும் இயற்கையான முறையில கிராஸ் பண்ணி உண்டாகிட்டு இருந்துச்சு. இப்ப இவையாண்டா வேற மாதிரியான முறையில கிராஸ் பண்ணி ஒரு புதிய பிராணி உணவு முன்னாடி கூடாது. திங்க கூடாதா? தடுக்காட்டு தடை இருக்கான்னு பாரு, தடைக்கு உள்ள அடிப்படை இருக்கான்னு பாரு, தடையில அடங்காடி தின்னு, அவ்வளவுதானே. அப்ப அதே மாதிரி தான் திங்கிற விஷயத்துக்கு நம்ம எப்படி முடிவு பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த விஷயமும். அதோட நீ கவனிக்கணுங்க. அல்ல அதை அமைச்சு இன்னும் கொஞ்சம் டீப்பா மருத்துவர்களை விளக்குவாங்க கேட்டோம்னா, கிட்னிங்கிறது என்ன? கிட்னி ஒரு மனுஷனுக்கு ஒண்ணுதான் வேலை செய்யலாம் ஒரு டைம்ல. இன்னொன்னு ஸ்டெப்னியா தான் எல்லாம் வச்சுக்கிறான். இப்ப டயர்ல 5 டயர் போட்டு 4 டயர் போட்டு ஒன்று ஸ்டெப்னியா வச்சிருக்கோம்லங்க, அது யூஸ் ஆகுறதே கிடையாது. தெரிச்சு போனாத்தான் பஞ்சர் ஆகத்தான் எடுத்து மாட்டிக்கிறோம். இது அப்படிப்பட்ட ஸ்டெப்னி மாதிரியும் இல்ல. ஒண்ணுதான் ஒரு காய்கிட்ட இருக்கு, ஒண்ணு போது ஒரு மனுஷன் வாழ்வதற்கு. இன்னொன்னு அல்ல சும்மா தான் போனஸா படிச்சிருக்கான். எவனுக்கு கெட்டு போச்சு அவனுக்கு தான் இன்னொன்னு கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்கான். நம்ம மருத்துவரோட விசாரிக்கும் போது ஒண்ணு கெட்டு போச்சுன்னு வைங்களேன், அவனுக்கு இன்னொன்னு கெட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்குது. 2வது கெட்டு போவனுக்கு, அவனுக்கு இன்னொருத்தன் கொடுத்தாதான் வாழ முடியும். அதுல இன்னொன்று இருக்கு பாருங்க, இருக்கிற கிட்னியுடைய செயல்பாடை பார்த்தா கிட்னி எடுப்பான். 2 அடுத்த ஒன்று எடுத்துட்டு போயிட மாட்டான். இப்ப இருக்கக்கூடிய கிட்னியுடைய கண்டிஷன் என்ன, இது எவ்வளவு நாளைக்கு இருக்கும், அதை மதிப்பு போட முடியும். அந்த கிட்னியுடைய செயல்பாடு இருக்குது. ஒவ்வொன்றும் இப்ப அளக்குதான் கறி வந்துருச்சாங்க. ஆட்டுடைய துடிப்பு அளந்து இத்தனை நல்லா இருக்குங்கிறான், ஒரு நாளைக்கு வண்டி இருக்குங்கிறான். இது வண்டியில காலடி போடுற ஆளுக்கு முன்னாடியே சொல்லிவிடுறான், இது பார்த்தா இருக்காது, வண்டி ஓடாது, 4 வருஷம் 3 வருஷம் தான். இது அண்ணனுக்கு ரொம்ப முடியாம இருந்துச்சு, அன்னைக்கே சொல்லிவிட்டாங்க. இது இருக்கிற இருப்புக்கு 6 மாசம் தாங்கன்னு ஆச்சரியம், 3 மாசத்துல போயிட்டாங்க. எதுக்கு சொல்றேன்னா, அதை கணிக்கிற இல்ம எல்லாம் கொடுத்துருக்கான் மனுஷனுக்கு. என்னென்ன பொருள் என்னென்ன கண்டிஷன்ல இருக்குது. நம்ம கூட ஒரு மெக்கானிக்கிட்ட கூட சொல்லுவோம்லங்க, 6 மாசத்துக்கு பழசு கட்டிக்கணும், புதுசு மாற்ற வேண்டியதுன்னு சொல்றாங்கல்ல. ஒரு கார் மெக்கானிக்கிட்ட போனோம்னா என்னென்ன மாற்றணும்னு கேட்டா தெரிஞ்சுதான் இருக்கு, இருந்தாலும் ஒரு 6 மாசம் ஓடு, அவசரப்பட்டு புதுசு மாற்ற வேண்டியதுன்னு சொல்றாங்கல்ல. இதுதான் இதே மாதிரி சொல்ல முடியுது இந்த கலையில. இந்த அளவுமதிக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, பார்த்து அதை நிர்ணயிச்சு போடுறாங்க. அப்ப கிட்னி எடுக்கிறதா சும்மா 2 எடுத்துட்டு ஓடி போயிடுறது இல்ல. இவன் கண்டிஷன் என்ன, இந்த ஒண்ணு ஒரு மனுஷனுக்கு மினிமம் 65-70 வயசை கணக்கு போட்டு 70 வயசு வரைக்கும் ஓடுமா, இருக்கிற சாமம் கரெக்டா இருக்கா அந்த கிட்னி ஓடும், அதுக்கு மேல 10 வருஷம் ஓடணும் எடுப்பான். இதே வீட்டா இருக்கு, பாதி டேஞ்சர்ல இருக்குது, அது இருந்தா தான் முடியும், எடுக்க மாட்டான். இப்ப இருக்கிறது என்ன இருக்குது, சும்மா வீணா போய் கொடுத்துட்டு போவ ஒரு மனுஷன் வாழ்றான்ல. இதுல என்ன எத்தனை விஷயத்துக்கு மனிதாபிமானம், அடுத்தவருக்கு இறக்கம் காட்டுங்க, இறக்கத்துல இதெல்லாம் வராதா? வெறும் கொடுக்கிறது காசு பணத்துல மட்டும்தான் இறக்கம். ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்துற இறக்கம் இல்லையா? இறக்கங்கிற பல வகை இருக்கு. உன்னுடைய எது வேஸ்டா ஒண்ணு அல்லாதவருக்கு ஒண்ணுல வேலை செய்யணும் எக்ஸ்ட்ரா இருக்கு வச்சிருக்கான்ல, இந்த மாதிரி ஒரு காலம் வருங்கிறது தான் அல்ல வச்சிருக்கான். இந்த மாதிரியான அறிவுபூர்வமா சிந்திச்சு தேவைன்னா வாங்கிக்கிறது, தேவைன்னா கொடுங்க. சொந்தக்காரங்க ஒருத்தங்க இருக்காங்க, மொத்தம் போயிடுவாங்க, உங்க கிட்னி உங்களுக்கு ஃபிட் ஆகும் போல இருக்குது, அதனால உங்களுக்கு பெரிய பாதிப்பு வராது போல இருக்குது. எம்ஜிஆருக்கு யாரு கொடுத்தா, நம்மள லீலாவது கொடுத்தா என்ன, அதனால பாதி இருக்கா இல்ல இல்லாதுன்னு இருக்கா இல்லாது இன்னொரு தான் செய்யறான். ஒரு கிட்னி எம்ஜிஆர் வாங்கின எம்ஜிஆர் போயிட்டாரு,
ஒரு கிட்னி வாங்கி வச்சு ஆள் போயாச்சு. அது கிட்னி ரிப்பேர் ஆகிற அளவுக்கு இந்த உடம்பு இருக்கு. இந்த உடம்பு கிட்னி ஃபெயிலியர் ஆகிற அளவுக்கு இல்ல, கண்டிஷனான உடம்பு. பார்த்துட்டு வச்சா அந்த வந்து ஒருத்தனை செய்யுது. இதான் விஷயம், இப்படித்தான் இருப்பான். இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல ஒரு கிட்னி ஒரு ஆள் கொடுக்குற என்ன தப்பு? இதுல என்ன தடை இருக்குன்னு கேட்கிறோம். இந்த விஞ்ஞானத்துல இதுக்கு வந்து புத்தி கிதாபுல கிடைக்குமா? இந்த மாதிரி மசாயலுக்கு தீர்வு கிடைக்குமா? அதே மாதிரி இப்ப வந்து அவர் எழுதி வந்திருக்காரு, கிட்னி களவாண்டு போகிற ஆளுக்கு என்ன செய்யறது? கிட்னிய அது ஒரு பெரிய தொழிலா போகுது. சில டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க,